பேதுருவுடைய பின்மாற்றத்தை குறித்து படித்தோம் இல்லையா? பேதுருவுடைய கேரக்டரை பற்றி படித்தோம். பேதுரு என்னெல்லாம் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ உற்சாகமாக இருந்தார், அப்புறம் எப்படி அவர் பின்வாங்கி போனார், எப்படி சத்தியத்தை விட்டு அவர் தூரமாக போனார் அப்படின்னு பார்க்குறோம். இது இன்றைக்கி அதனுடைய கண்டினியூஷன், அதனுடைய தொடர்ச்சி. பின்மாற்றம் எப்படி நம்மை பாதிக்கிறது, அப்படி பின்மாற்ற வாழ்க்கை. பின்மாற்றம் என்பது என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போவது, ஆண்டவருக்கும் அவர்களுக்கு இருக்கிற உறவில் ஒரு விரிசல் ஏற்படுவது. அப்படின்னா விரிசல் என்பதை விட அவர்கள் தேவனை விட்டு ரொம்ப வெகு தொலைவில் இருப்பது. அல்லேலூயா. இதெல்லாம் பின்மாற்றத்தை குறிக்கிறது. ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னா, ரட்சிப்புனாலே இப்போ என்னன்னு முதல்ல நிறைய பேருக்கு தெரியல. ரட்சிப்பு என்பது சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம சர்ச்சுக்கு வரோம். புரிஞ்சா? ரட்சிக்கப்படாமல் சர்ச்சில் உட்கார்றதுனால அவங்களுக்கு என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்றனா, பைபிள் என்ன சொல்லுது? ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். Those who were saved were added to the church. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம் தான் என்னது? சபை. அல்லேலூயா. இப்போ ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னா, உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, நம்முடைய சுயத்தை விட்டு நாம் யார் என்பதை அறிந்து கொண்டு இயேசுவை பின்பற்றி வருவது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. எதை விடணும்? உலகத்தை. ஏன் உலகத்தை விடணும் அப்படின்னா, உலகம் என்பது தேவனுக்கும் உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த உலகம் பிசாசினாலே ஆளுகை செய்யப்படுகிற ஒரு உலகம். இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சில முறைமை. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதிலிருந்து வெளியில வா அப்படிங்கிறார். வெளியில வரணும். வெளியில வர்றது அப்படின்னா என்னன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க படிச்சீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது சொல்றாரு, நீ உன் வீட்டையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சில விஷயங்களை விட்டு வந்தாதான் தேவனை பின்பற்ற முடியும். பாவத்தோடு ஆண்டவரை பின்பற்ற முடியாது, பாரம்பரியத்தோடு ஆண்டவரை பின்பற்ற முடியாது, உலக வழக்கத்தின்படி வாழ்ந்து விட்டு தேவனை பின்பற்ற முடியாது. உலகத்தை விடணும், சுயத்தை விடணும். சுயம். ஏன் சுயத்தை விடணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய சுயம் என்பது அவனை சரியாக சிந்திக்க விடுவது இல்லை. அவர் திங்கிங் இஸ் நாட் ரைட். 1:21. எஸ், கரெக்ட். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம். மனுஷனுடைய இருதயம் இருளடைந்திருக்கிறது. மனுஷனுடைய புத்தி அந்தகாரப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய இருதயம், நம்ம நினைக்கிறோம், நான் பெரிய டாக்டர், நான் இன்ஜினியர், நான் PhD, நான் எல்லாம் படிச்சிருக்கிறேன், அதனால் எனக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க. அறிவு வேற, அல்லேலூயா, ஞானம் வேற. ஆமென். அறிவு என்பது இந்த உலகம் நமக்கு கொடுக்கிறது. இட்ஸ் a worldly knowledge. உலக அறிவு. இது என்ன அறிவு? உலக அறிவு. உலக அறிவினாலே ஒருவன் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். புத்தியில சொல்லல, எங்க சொல்றான்? அதனால புத்தி இருக்கிறதுனால தேவனை நம்ம அறியறதுக்கே முடியாது. தேவனை அறிவது என்பது ஒரு இருதயத்தினுடைய ஒரு காரியம், ஆத்மாவினுடைய ஒரு காரியம். இந்த ஆத்மாவில தான் நீங்க யாரும் அறிய முடியும்? தேவனை அறிய முடியும். புத்தியில நீங்க தேவனை என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. ஏன்னா நம்முடைய புத்தி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உலகத்தின் அறிவினாலே, உலகத்தின் புத்தியினாலே நமக்கு நிரப்பப்பட்டிருக்கிறோம். வேர்ல்ட்லி நாலேஜ் ஹஸ் ஃபில்ட் அவர் மைண்ட். ஸோ இப்போ மைண்ட் எப்படி இருக்குது? அந்தகார பட்டிருக்கிறது. இப்போ தேவனை அறிய வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம், ஆத்மாவில தான் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். அதனால தான் பைபிள் சொல்கிறோம், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். தேவனை அறியறதுக்கும் அறிவுக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபெய்த், இட் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் நாலேஜ். அதனால தான் அறிவு இருக்கிற நிறைய பேர், ஆராய்ச்சி செய்கிற நிறைய பேர், அறிவியல் இருக்கிற நிறைய பேர், டாக்டர்ஸ் நிறைய பேர், they don't know the real God. Hallelujah. Amen. It is not knowledge. அறிவு உங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வராது. கொண்டு வரவே வராது. அதனால படிச்சுட்டேன், நான் ரொம்ப அறிவாளி ஆயிட்டேன், அதனால நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும்னா
படித்த நிறைய பேர் என்னால் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் படித்தவர்கள் நிறைய பேர் என்னவா மாறிடுறாங்கன்னா, கடவுளே இல்லை என்கிற ஒரு கொள்கைக்குள்ளே என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு, அறிவு பெருத்தவன் நோய் பெருத்தவன் அப்படின்னு சொல்லி. நோய் பெருத்தவனா நாட் அவனுக்கு சரீரத்தின் வியாதியை பற்றி சொல்லலை, அவனால் ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியாது, ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்போ உலகத்தினுடைய நியாயம் வேற, தேவனுடைய நீதி என்பது வேற. அல்லேலூயா. அறிவு இருக்கிறதுனால ஆண்டவர் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி ஒருவரும் சொல்லவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, உலகத்தின் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமாகிய நம்மை தேவன் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் ரட்சிக்கப்படுகிற நிறைய பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவர்கள் சாதாரணமானவர்களாக இருப்பாங்க. பெரிய அறிவாளிகளாக இருக்க மாட்டார்கள், பெரிய புத்திசாலிகளாக இருக்க மாட்டார்கள். ஏன்னா அந்த புத்திசாலியும் அறிவாளியும் இயேசுவினிடத்தில் வந்து அவனால் என்ன செய்ய முடியாது, அவருடைய இயேசுவை, அவர் மெய்யான தேவனாக அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் முடியாதுன்னா, நாட் பிகாஸ் ஹி இஸ் ஹம்பிள், ஹிஸ் நாலேஜ் ஸ்டாப்ஸ் ஹிம் ஃப்ரம் நோயிங் காட். நம்முடைய அறிவு நம்மை தேவனை அறிவதிலிருந்து என்ன செய்கிறது, தடை செய்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ தேவனை அறியணும்னா முதல்ல நம்முடைய அறிவினால் வரக்கூடாது, நம்முடைய மனதிலே நம் தேவனை அறிய வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னா, நாம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனை பின்பற்ற வேண்டும். எல்லாவற்றையும் விட்டு விட்டு. அல்லேலூயா. எல்லாவற்றையும்னா என்ன, உலகத்தினுடைய பாரம்பரியம், உலகத்தினுடைய காரியங்கள், விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் நம்ம விடலைன்னா நம்ம தேவனை என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாது. அதனால தான் ஆபிரகாமுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உன் இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கே ரட்சிப்பு என்ன செய்யுது, ஆண்டவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். ஆமென். இன்னைக்கு ரட்சிப்பு என்பது எப்படி வேலை செய்கிறது என்றால், நம்ம இயேசுவை விசுவாசிப்பது ரட்சிப்பு. இயேசுவை விசுவாசிப்பது எப்படி விசுவாசிக்கணும், மனம் திரும்பி விசுவாசிக்கணும். மனம் திரும்புதல்னா என்ன, மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இனி என் வழிகள் அல்ல, இனி தேவனுடைய வழிகள். என் வழிகள் எப்படிப்பட்ட வழிகள், பாவ வழிகள், உலக வழிகள், அநீதியான வழிகள். தேவனுடைய வழிகள் நீதியான வழிகள், செம்மையான வழிகள், ஆசீர்வாதமான வழிகள், என்னை சத்தியத்திலே நடத்துகிற ஒரு வழிகள். அல்லேலூயா. ஏன் இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நமக்கு ஒரு நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் என்ன இருக்குது, நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆமென். ஒன்று நித்திய அழிவு, இல்லைன்னா நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற மனுஷ ஆத்மா என்ன செய்யும், மரித்து போகும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காகவே இயேசு இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார். பாவம், நிறைய பேர் சொல்லலாம், நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு தெரியாதே. குழந்தைய சொல்லலாம், நான் பாவம் செஞ்சேன், பாவமே இல்லையா. பைபிள் சொல்லுது, எல்லாரும் பாவத்தில் தான் பிறக்கிறோம். எல்லாரும் பாவத்தில் தான் பிறக்கிறோம். அல்லேலூயா. ஏன் பாவத்தில் பிறக்கிறோம்? முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவனுடைய கற்பனைகளை மீறினபடினாலே பாவத்தினுடைய விளைவாக மரணம் மனிதனுக்குள்ளே வந்தது. என்ன வந்தது, மரணம் மனிதனுக்குள்ளே வந்தது. இப்போ இந்த மரணத்திலிருந்து நம்ம மீட்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து நம்ம மீட்கப்படணும்னா நமக்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது ரட்சிப்புனா என்ன? இப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ்வது ரட்சிப்பு. இப்போ பின்மாற்றம்னா என்ன அப்படின்னா, இதெல்லாம் அறிந்து, இவ்வளோ சத்தியத்தையும் அறிந்து, ஆண்டவர் யார் என்பதையும் அறிந்து, ஆண்டவருடைய ரட்சிப்பு எவ்வளோ பெருசுன்னு அறிந்து, நித்திய ஜீவன் எவ்வளோ முக்கியம்னு அறிந்து, நித்திய நரகம் எவ்வளோ கொடுமையானது என்பதை அறிந்தும் இப்போ ஆண்டவரை விட்டு திரும்ப பழைய வழிகளுக்கு திரும்புவது. என்ன வழிகளுக்கு? பழைய வழிகள். பழைய வழிகள் என்ன? பாவ வழிகள், உலக வழிபாடுகள், விட்டு வந்த காரியத்தை திரும்ப செய்வது. பைபிளில் பேதுருவில் ஒரு வசனம் இருக்குது, பின்மாற்றம் வந்து எப்படிப்பட்டது என்பதை பேதுரு விளக்குறார் அப்படின்னா, ஒரு நாய் தன் கக்கினதை தின்னுவதற்கு திரும்புவது போல. அது வந்து ரொம்ப ஆக்வர்டான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு நாய் என்ன பண்ணும், தான் வாமிட் பண்ணதை திரும்ப சாப்பிட்றதுக்கு அது என்ன செய்தான், போகுதான். பாவம் என்பது அவ்வளவு ஒரு மோசமான, ஒரு அருவருப்பான ஒரு காரியம் என்று பைபிள் நமக்கு என்ன செய்யுது, சொல்லுது. பாவம்ங்கிறது அவ்வளோ அருவருப்பானது. அல்லேலூயா. அப்போ நம்ம விட்டு வந்த சில காரியங்களை, விட்டு வந்த சில பாவங்களை, குடியை விட்டுருப்போம்,
பொய்யை விட்டுருப்போம், விபச்சாரத்தை விட்டுருப்போம், வேசித்தனத்தை விட்டுருப்போம், விக்கிரக ஆராதனையை விட்டுருப்போம், உலக வழிபாடை விட்டுருப்போம். இதையெல்லாம் செய்யறதுக்கு திரும்ப நம்ம போகும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, இந்த நாய் தான் விட்டு வந்ததை கக்கினதை திரும்ப தின்னுவதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி பேதுருல இருக்க அந்த வசனம். இப்போ அந்த வசனத்தில் நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. அப்போ இந்த பின்மாற்றம் என்பது ஒரு அருவருப்பான காரியத்தை செய்வதற்கு திரும்புவது. அருவருப்பான 2:22 2 பேதுரு 2:22 வாசிங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. இப்ப சபையில நமக்கு என்ன போதிக்கப்படுகிறது? இயேசுவை அறிகிற அறிவு. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இதை அறிந்த பிறகு, அவர் புரிந்த பிறகு, அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ள ராஜா, அவர் இரட்சகர், அவரே மெய்யான தேவன், அவரே பரிசுத்தர், அவரே ஒரு நம்முடைய வழி என்பதை அறிந்த பிறகு சத்தியத்தை அறிந்த பிறகு இப்போ எங்கே போகிறோம்? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். நம்மளாம் யாரு? உலகத்தின் அசுத்தம். அப்போ உலகம் என்பது அசுத்தமானது. உலகம் என்பது ஏன் அசுத்தமானது? அங்கே நல்லது ஒன்றுமே, நீதி அங்கே இருக்கா? ஒன்றுமே இல்லைங்க. நீதியும் கிருபையும் வாசம் செய்கிற இடம் இயேசு கிறிஸ்துனுடைய சமூகம். ஹல்லேலூயா. உலகத்தில் என்ன இருக்கு? அநீதி, பாவம், அக்கிரமம், அநியாயம், அருவருப்புகள் எங்க இருக்கிற இடம்? உலகத்தில் இருக்கிற இடம். உலகத்தில் நம்ம வாழ்கிற இடத்துல. ஹல்லேலூயா, ஆமே. இப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணாரு? இந்த உலகத்தின் அசுத்தத்திற்கு தப்பினார். காப்பாற்றப்பட்டுட்டோம். யூ ஆர் சேவ்ட். நீங்க சேற்றில் இருந்தோம். சேற்றிலிருந்து நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? தூக்கி எடுத்தார், வெளியில் எடுத்துட்டார். இப்போ சேற்றிலிருந்து வெளியே எடுத்து அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து நமக்கு அழகான ஒரு வஸ்திரத்தை மேலே போடுறார். அந்த வஸ்திரத்தின் பேர் என்னன்னா ரட்சிப்பின் வஸ்திரம். அது பேர் என்னது? ரட்சிப்பின் வஸ்திரம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னா வெண்மையானது, தூய்மையானது. ஏன்னா இது இயேசுவின் ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வஸ்திரம். அல்லேலூயா. இப்போ உங்க மேல என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்தமான வஸ்திரம், வெண்மையான வஸ்திரம். நீங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ ரட்சிப்பின் வஸ்திரத்தினால உடுத்துவிக்கப்பட்டவன் திரும்ப எங்க போகிறான்? மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு, மறுபடியும் குடியில, மறுபடியும் போதையில, மறுபடியும் பாவத்துல, அல்லது வாட் எவர் இட் மே பி. நான் 1-2 சொல்றேன், எதை வேணாலும் இருக்கலாம். அதில் போய் நம்ம சிக்கி கொண்டோம் அப்படின்னா நம்முடைய முன்னிலைமையிலும் நம்முடைய பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாய் மாறுகிறதாம். ஏன் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், நெருக்கப்படுகிறோம், சரீரத்தில் உபாதிக்கப்படுகிறோம் அப்படின்னா பின்மாற்ற ஆவி. என்ன ஆவி? பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட். நமக்குள்ள என்ன இருக்கு? பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட். ஏன் பேக் ஸ்லைடட்னஸ் வருகிறது? கீழே அடுத்த வசனம், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். பாருங்க, பைபிள் சொல்லுது அதை அறியாமல் இருக்கிறவங்களுக்கு நலம். ஹீஸ் பெட்டர். இயேசுவை அறியாதவனை விட இயேசுவை அறிந்து பின்மாற்றத்தில் போகிறவனுடைய நிலைமை ரொம்ப மோசம். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அவன் நல்லா இருப்பான், நீ அதை விட மோசமாக கேடு உள்ளதாக மாறிடும். ஏன் கேடு உள்ளதாக மாறுது அப்படின்னா இவன் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பிறகு எங்க போறான்? பாவத்தை. தெரிஞ்சு போய் நெருப்புல விழுகிற மாதிரி, தெரிஞ்சு போய் சாக்கடையில் விழுகிற மாதிரி. தெரிஞ்சு போய் சாக்கடையில் விழுகிறவனுக்கு தெரியாம சாக்கடையில் விழுகிறவனுக்கு என்ன இருக்கு? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்போ ஆண்டவர் அறிந்த பிறகு, நீதியின் மார்க்கத்தை அறிந்த பிறகு பின்மாற்றத்துக்குள்ள, பாவத்துக்குள்ள போகிறவனுடைய நிலைமை கேடு உள்ளது, ரொம்ப கேடு உள்ளது. முன்னிலைமையிலும் நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதை விட மோசமா என்ன ஆயிருமா? முன்னிலைமை என்பது எது? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை எப்படி இருந்த அந்த நிலைமை? அது ஒரு பரிதாபமான நிலைமை, அது ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமை. இயேசுவை அறியாமல் இருக்கிற ஒரு நிலைமை ரொம்ப பரிதபிக்கப்பட்ட நிலைமை. ஆனா அந்த பரிதபிக்கப்பட்ட நிலைமையை விட இப்ப பின்மாற்றத்தில் ஒருத்தன் போறான் பார்த்தீங்களா, அவனுடைய நிலைமை ரொம்ப கேடுள்ளதா மாறுதான். ரொம்ப பைபிள் நம்மளை வார்ன் பண்ணுது. அதனால தயவுசெய்து யாரும் எனக்கு எங்கே போகக்கூடாதுன்றது ஆண்டவர் சொல்றாரு. பின்மாற்றத்துக்கு போகாதீங்க. நீதியை அறிந்த பிறகு, சத்தியத்தை அறிந்த பிறகு, விசுவாச வாழ்க்கைக்கு வந்த பிறகு நம்ம எங்கே போகக்கூடாது? அது இப்போ அடுத்தது வாசிங்க. சொல்லிட்டு நம்ம பேதுருடைய காரியத்துக்கு வருவோம். நாய் தன் கக்கினதை தின்னவும். ஐயோ,
பாருங்க, கழுவப்பட்ட பன்றி. ஒரு பன்னியை கழுவுறது ரொம்ப கஷ்டம். கழுவ முடியுமா? முடியாது. அப்படியே ஒரு பன்னியை கழுவுன பிறகும் அந்த பன்னி எங்க போகுது? பேருக்கு புரியுது ஏன் மனுஷன் பின்மாற்றத்துக்குள்ள போறான் அப்படின்னா, இந்த மனுஷன் உலகத்தை சார்ந்தவன், உலகத்தை சார்ந்தவன். இயேசு வர வரைக்கும் இந்த பேட்டில் நமக்குள்ள நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த யுத்தம் நமக்குள்ள இருந்துகிட்டே தான். நீ எவ்வளோ பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, இதை ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும். அதனால தான் சண்டே சர்ச்சுக்கு மட்டும் வர்றது உங்களுக்கு பலன் இல்லை, பத்தாது. அல்லேலூயா. அதனால தான் சண்டே கிறிஸ்டியன்ஸ் வி ஹவ் பிகம் யாரு? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா. அது பேர் என்னது? பின்மாற்றம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்தவனா இருந்துட்டு மற்ற நாளில் உலக மனுஷனா வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு, கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு, தப்பு பண்ணிக்கிட்டு, பாவம் செஞ்சுக்கிட்டு, அநியாயம் அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்கிறவனுடைய நிலைமை கேடு உள்ளதுன்றார் ஆண்டவர். என்னது? இங்கிலீஷில் 2 வார்த்தை இருக்கும், பேட் அண்ட் வர்ஸ். பேடுங்கிறது மோசம், வர்ஸுங்கிறது கெட்டதை விட மோசம். பேட், பேட்னாலே என்னது? மோசம். அது ஆகாததுன்னு அர்த்தம். வேர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆகாத லிஸ்ட்ல கூட அவனை என்ன செய்ய முடியாதான். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப பின்மாற்றக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா, அவன் ஆகாதவனிலும் மோசமானவனா இருக்கிறான். அதனால்தான் பின்மாற்றக்காரர்கள் சபையில் இருக்கும்போது அந்த சபையில் வளர்ச்சி இருக்காது. அவர்களால சபைக்குள்ள என்ன இருக்கும்? குழப்பம், பிரச்சனை, போராட்டம். அவங்க ஃபேமிலியிலேயும் இதே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல என்ன இருக்காதுன்னா சமாதானம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவன் யாரு? பின்மாற்றக்காரன் இல்லாம மோசமானவனிலும் ஆகாதவன். மோசமானவனிலும் கெட்டவனை விட மோசமானவன். உலகத்தை ஒன்று அவன் மனம் திரும்பி வரணும், இல்லைன்னா சபையை விட்டு போயிடணும். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? இந்த பின்மாற்றக்காரனால எந்த இடத்துல என்ன இருக்காது? அவன் போகிற இடமெல்லாம், நீங்கள் போகிற இடம்லாம் குழப்பம் வருதுன்னா நீங்கள் பின்மாற்றக்காரர். போகிற இடம்லாம் பிரச்சனை வருது, குழப்பம் வருது, உங்களை பிடிக்கல, இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட் வேலை செய்யுது? பின்மாற்ற ஆவி வேலை செய்யுது. பழைய அந்த உலகத்தில் ஒரு குடிகாரா இருக்கான் பாருங்க, அவன் கூட குடிச்சிட்டு டீசெண்டாக நடப்பான், இவன் ரொம்ப அசுத்தமாக நடப்பான். இது பேர் என்ன அப்படின்னா பன்றி. கழுவப்பட்ட பன்றி எங்கே திரும்புது? காரன் எப்படிப்பட்டவனா இருக்கானா அப்படிப்பட்டவனா இருக்கிறான். அல்லேலூயா. அதுக்கு பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? நீ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லுது. நீ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதே நல்லது. அதுக்கு பின்மாற்றம். இப்போ பேதுரு எப்படிப்பட்ட பின்மாற்றத்துக்குள்ள போனார் அப்படின்னா, அதனால தான் பேதுரு இதை எழுதுறாரு. இதை எழுதுறது யாரு? யார் எழுதுற? இதை ஏன் எழுதுறாரு பேதுரு? அவர் இதை அனுபவிச்சிருக்கிறார். இதை அனுபவிச்சிருக்கிறார். எப்ப அனுபவித்தாருன்னா, இயேசுவை மறுதலித்த பொழுது இந்த உணர்வை அவர் என்ன செஞ்சாரு? செப்பரேஷன் ஃப்ரம் காட். இன்னும் ஒன்று தெளிவாக சொல்ல போனோம்னா, பின்மாற்றம் என்பது செப்பரேஷன் ஃப்ரம் காட். ஆண்டவர் எங்கெல்லாம் இல்லையோ அங்க என்ன இல்லைன்னா சமாதானம் இல்லை. ஆண்டவர் எங்கெல்லாம் இல்லையோ அங்க ஜீவன் இல்லை. ஆண்டவர் எங்கெல்லாம் இல்லையோ அங்க ஒரு மனம் இல்லை. ஆண்டவர் எங்கெல்லாம் இல்லையோ அங்க பிரிவினை இருக்கிறது. ஆண்டவர் எங்கெல்லாம் இல்லையோ அங்கே நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? பிசாசினாலே துன்பப்படுத்தப்படுவீர்கள், வஞ்சிக்கப்படுவீர்கள். திஸ் இஸ் கால்ட் செப்பரேஷன் ஃப்ரம் காட். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரோடு இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க? யூ ஆர் கம்மிங் டு சர்ச். நீங்கள் சபைக்கு வரீங்க, வசனத்தை கேட்குறோம், பட் ஐ எம் நாட் வித் காட். நான் ஆண்டவரோடு இல்லை. ஏன் இல்லை? ஐ எம் செப்பரேட்டட் ஃப்ரம் காட். அதனால தான் கேட்குற வசனம் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? கிரியை செய்ய மாட்டேங்குது. கேட்கிற வசனம் எனக்குள்ளே என்ன செய்ய மாட்டேங்குது? ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எண்ணங்கள் பாவம் அல்ல, எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கறது தான் என்னது? பாவம். ஹல்லேலூயா. எண்ணங்கள் எல்லாத்துக்குமே வரும், எண்ணங்கள் எல்லாத்துக்குமே வரும். இந்த எண்ணங்கள் பாவம் அல்ல, எண்ணம் எல்லாத்துக்குமே வரும். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம பரலோகத்தில் இல்லை. பரலோகத்தில் இருந்த பிசாசுக்கே என்ன வந்துச்சு? பெருமை வந்துச்சு. ஆமாம், பிசாசுக்கு எங்கே பெருமை வந்துச்சு தெரியுமா? எங்கே வந்துச்சு? பரலோகத்தில் வந்துச்சு. அப்போ பாவம் எந்த இடத்துல வேணாலும் என்ன செய்ய முடியும்? என்ன செய்யலாம்? நமக்குள்ள உற்பத்தி ஆகலாம். நீங்கள் இங்கே சபைக்குள்ளே இருக்கலாம், இங்கே இருந்துக்கிட்டே நம்ம என்ன செய்யலாம்? பாவத்தை சிந்திச்சு கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஏதேனில் தான் பாவம் என்னச்சு?
உற்பத்தியானது. தேவன் இருந்த இடத்திலேயே, தேவன் வேலி அடைத்த இடத்திலேயே பிசாசு உள்ள புகுந்து என்ன கொண்டு வந்தான்? பாவத்தை கொண்டு வந்தான். ஆனால் அதை மேற்கொள்ள முடியும். எப்படி மேற்கொள்ள முடியும்டா? உங்கள் ரட்சிப்பை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இல்லைனா you will come to church, you will have a funeral in the church, but you will never enter heaven. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? நீங்கள் சபையில் இருக்கலாம், சபையில் உங்களுக்கு ஒரு அடக்க ஆராதனை கூட நடக்கலாம், எல்லாம் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணி கண்ணீர் விடலாம், ஆனால் நீங்கள் எங்கே போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க ஏன் முடியாதுன்னா, நான் பின்மாற்றத்தில் இருக்கிறேன். பின்மாற்றக்காரனுடைய ஒரு அடையாளம். அல்லேலூயா.